சென்னை கொருக்குப்பேட்டையில் போதை ஊசி செலுத்திய இளைஞர் உயிரிழந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். கோயிலுக்கு செல்ல மாலை அணிந்து கடந்த சில மாதங்களாக போதை பழக்கத்தை கைவிட்ட சரவணன் கோயில் சென்று திரும்பியவுடன் மீண்டும் போதைப்பொருள் பயன்படுத்த தொடங்கியுள்ளார். இந்நிலையில் பாரதி நகர் குடியிருப்பு அருகில் உள்ள மைதானத்தில் போதை ஊசியை செலுத்திக் கொண்ட சரவணன் அங்கேயே மயங்கி விழுந்ததாக கூறப்படுகின்றது. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற 15 வயது பள்ளி மாணவனை மது அருந்தச் சொல்லி இளைஞர்கள் கடுமையாக தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதியரின் மூத்த மகன் திருப்பூர் சொக்கம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வகுப்பை கட்டடித்துவிட்டு பள்ளிக்கு அருகே 2 இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களிடம் சாமலாபுரத்தில் தன்னை இறக்கிவிடுமாறு லிப்ட் கேட்டுள்ளார். சிறுவனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிய இளைஞர்கள் சூலூர் அருகே மதுபான கடைக்கு அழைத்துச் சென்று குடிக்கச் சொல்லி இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சிறுவனுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். சோனூரில் ஒயின் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கியிருக்கானுங்க. பாட்டில் வாங்கிட்டு என் பிள்ளையை குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஆனால் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஏதோ கர்ச்சிப்பில் ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அமுத்திருக்காங்க. அப்படியே அரை மயக்கத்துலேயே புளியை தூக்கிட்டு போய் அங்கே ஒரு காரணம்பேட்டைன்னு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அரை மயக்கத்தில் இருக்கிற குழந்தை அப்படியே அமைதியாக இருந்திருக்கான். ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில் இங்கே வாயில் நெஞ்சிலெல்லாம் அடிச்சிருக்கான். வேறு என்னென்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியல. அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது. பாதி மயக்கத்தில் இருந்திருக்கான். போட்டு அடிச்சிருக்காங்க. 4 பேராம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பேருமே நல்ல ஹைட்டு, நல்ல வயசு, தெரிஞ்ச வயசு, குடி போதையில் என் குழந்தைய போட்டு அடிச்சிருக்கானுங்க. குழந்தைக்கு இப்படி பண்ணவங்க கண்டிப்பாக தண்டிக்கணும். நல்ல நீதி கிடைக்கணும். அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அவங்க இனிமே யாரையும் இப்படி பண்ணக்கூடாது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.